Hello friends, welcome to Lotus Art. இன்னைக்கு நான் பார்க்க போறது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இதுக்கு 100 கிராம் பட்டர், 100 கிராம் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் மைதா, எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 3 ஐட்டமும். இதுக்கு 2 முட்டை, வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போது நாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது பவுடர் சுகர் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்துட்டு இப்போது மைதா, பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இதை நம்ம சலித்து இதில் சேர்த்துக்கலாம். சலிச்சிட்டேன். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு தவா மேலே வச்சு நாம் பேக் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே குக்கர் வச்சு நாம் சிம் ஃப்ளேமில் வச்சு 1 ஹவர் பேக் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு. பாருங்கள், பேக் ஆயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேக் மிடில் நைஃப் விட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.